ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ஸோட ஜீன்ஸை வந்து நம்ம எப்படி ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பழசான ஜீன்ஸை வந்து நம்ம தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதை எப்படி ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீன்ஸோட இடுப்பு சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழேயும் அதே போல் கரெக்டாக நமக்கு அந்த துணி வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி நீட்டாக, நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது மாதிரி நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க. கீழேயும் அதே போல் சுருக்கம் எல்லாமே எடுத்து விட்டு நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஷார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸையே அளவாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டேப்பு வச்சு இடுப்பில் இருந்து முட்டி வரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்ஸே எடுத்திருக்கேன். அந்த ஷார்ட்ஸை வந்து நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. நமக்கு ஜீன்ஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் தான் இதில் போட்டிருக்கோம். நம்ம ஓப்பன் சைடு எதில் இருக்குதோ அதே ஓப்பன் சைடு தான் நமக்கு ஷார்ட்ஸ்லேயும் வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஹைட்டு எல்லாமே கரெக்டாக அந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீழே வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இந்த அளவு இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும்னா நம்ம அதை கொஞ்சம் கூட கீழே தாத்துக்கலாம். இப்போ இந்த அளவுலேயே நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம மடித்து தைக்கும்போது எண்ணம் கட்டே ஆகிரும். அதனால் வந்து அதில் இருந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த துணியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்த பிறகு நம்ம இப்போ 2ஆவதா போட்ட லைனில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை வந்து மடித்து தைக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கணும். அடுத்து வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கீழே அந்த கட் பண்ணி எடுத்தோம்ல பேண்டோட கீழே உள்ள பார்ட்டு, இதை வந்து நம்ம தூர போடண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து பட்டி தைக்கும்போது அந்த உள்ளே வந்து நம்ம ஒரு துணி குடிப்போம் அந்த பட்டிக்கு. அந்த துணிக்கு இந்த கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கீழே அந்த மடித்து தைச்சிருக்கதே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சைடில் ஒரு சைடு வந்து நமக்கு அந்த பதிச்சு தையல் போட்ட மாதிரி மடித்து தைச்சிருப்பாங்க. அந்த இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது விரித்து பார்த்தா நமக்கு இவ்வளோ பெருசாக துணி கிடைக்கும். இதை வந்து நம்ம பட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது துடைக்கிறதுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட்டாக தூர போட வேண்டாம். நான் வந்து பட்டிக்காக யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதை. இதே போல் நம்ம அடுத்து இருக்கிறதுலே நம்ம அதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு கால்லையும். இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தைக்காமல் விட்டோம்னா நமக்கு வந்து கீழே வந்து இந்த மாதிரி நூல் இழுத்துக்கிட்டே வந்துடும். நூல் இழுக்கும் லைட்டாக. அதனால் வந்து இதை மடித்து தைச்சா இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சைடில் ஒரு தையல் இருக்கும்ல இந்த மாதிரி, அதில் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ 2ஆக மடித்து நம்ம தைச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஊசி உடையும் இந்த மாதிரிப்பட்ட சின்ன மிஷினில். அதனால் வந்து நம்ம அந்த 2ஆக மடிச்சுட்டு நம்ம அப்படி 2ஆக மடிக்கதா இருந்தால் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த வண்ணமாக வரக்கூடிய சைடில் வந்து நீங்கள் ஊசியை வச்சு தைக்காதுங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஊசி உடஞ்சி போகும். அதனால் அதில் இருந்து கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த பேண்ட்டில் அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்துக்கு அப்புறம்ல இருந்துலாம் நான் தையல் போடுறேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். மடிக்கும்போது ஒரே அளவாக மடிச்சுக்கோங்க. அப்போ நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
அந்த ஜாயிண்ட் வரும்போது மட்டும் ஊசி வந்து உடஞ்சிராம பார்த்துக்கோங்க. மெதுவாக தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் லைட்டாக விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போது நான் தச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நான் 2 சைடுமே தச்சு எடுத்தாச்சு. தச்சு எடுத்த பிறகு பாருங்கள் நமக்கு அளவு வந்து ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி சரிசமமாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.